இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆத்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். முந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவழியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1067வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த உலகை புத்தம் புதியதாக மாற்றித் தருகின்றேன் என்கின்ற விவேகானந்தர் அவர்களுடைய வார்த்தைகளுள் ஒன்றாகிய எழுமின். அறியாமையிலிருந்து விடுபடு, அறியாமையிலிருந்து எழுந்திரு, அறியாமை கலைந்து அறிவை அணிந்து கொள் என்கின்ற வார்த்தையாய் இந்த வார மைய தொகுப்பாக நமக்கு அமைந்துள்ளது. நிறைய விடயங்களில் நமது வாழ்க்கை பயணம் என்பது சிறிது நம்மை மெருகேற்றினால் போதும், நமது வாழ்க்கையின் பயணம் அற்புதம் நிறைந்த ஒன்றாக மாற்றம் பெற துவங்கும். எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றும் பொழுது அதன் பிரகாசம் அந்த அறையை அல்ல, அந்த இல்லத்தையே நிறைக்கக்கூடிய அளவிற்கு ஒளி பொருந்தியதாக மாறுகின்றது. ஒவ்வொருவரும் தமக்குள் நிறைய மேகங்கள் சூழ்ந்த சூரியனாய் வலம் வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்மை இன்னும் சிறிது பட்டை தீட்டிக் கொள்ளும் பொழுது, சிறிது இந்த உலகியலோடு ஒட்டி வாழக்கூடிய வழிமுறைகளை அறிந்து கொள்ளும் பொழுது, நமது வாழ்வியல் பயணம் என்பது அர்த்தம் நிறைந்த ஒன்றாகவும் ஆழம் நிறைந்த ஒன்றாகவும் இந்த சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாகவும் பரிமாற்றம் பெறுகின்றது. இலக்கென்னும் இகிகை. வாழ்க்கையில் எந்தவித குற்ற உணர்வுமின்றி அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல் அமைதியாக நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்வு என்பது முழுமையான வெற்றிக்கான வாழ்வு என்கின்றார்கள் உளவியலாளர்கள். இன்னும் ஜப்பானில் 100களை எளிமையாக கடந்து இயல்பாகவும் மனமகிழ்வோடும் வாழக்கூடிய தலைமுறைகள் இன்றளவும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஏதோ ஒரு மெல்லிய இலக்கை சார்ந்த பயணமாக என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இகிகை என்கின்ற நூல் இலக்கென்னும் இகிகை என்கின்ற தலைப்புடன் நமது தளத்தில் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிந்தனை விருந்தாக பரிமாறப்படுகின்றது. இதன் வாயிலாக எண்ணற்ற கருத்துக்களை தமக்குள் உள்வாங்கி ஜீரணித்து, அதன் வாயிலாக தமது எண்ண ஓட்டத்தின் அலைகள் வாயிலாக பிறந்த சிந்தனை முத்துக்களை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு சகோதரி, தன்னம்பிக்கை ஆசிரியர் கலைச்செல்வி அவர்கள். எப்பொழுதுமே எழுச்சியூட்டும் இவரது குரல் நமக்கு நம்பிக்கை ஒளி வீசக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இவரது வார்த்தைகள் எந்த அளவிற்கு அவரது உள்ளத்தில் இருந்து கணீர் என்று வருகின்றதோ, அதை போல நமது மனதின் பூட்டுகளையும் திறக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்கின்றது. நிறைய கருத்துக்களை
செழுமையாக எடுத்துரைக்கும் அன்பு சகோதரி அவர்களை சொலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இலக்கென்னும் இகை என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை பண்படுத்தி பசுமைப்படுத்தி விருட்சமாகுவோம். நன்றி. நன்றி சகோ. திருச்சபைக்கு வணக்கம். என் குரல் ஒலி நல்லா கேக்குதா? தெளிவா இருக்குங்க சகோதரி. முடிந்தா இன்னும் கொஞ்சம் ஒலியை கூட்டி பேசலாம். நன்றிங்க. சிறப்பு சிறப்பு. கேட்கலன்னா இடைமறிங்க. சிறப்பு. ரொம்ப அருமையான ஒரு காலை வேலை. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளம் சரித்திரமே தான் படைச்சிட்டு இருக்கு. சனிக்கிழமை வர்ற ஒவ்வொரு சிறப்பான ஆளுமைகளாகட்டும் அல்லது தினமும் பதிவு கொடுக்கிற கேட்கிற பல ஆளுமைகளை பெற்று மிக சிறப்பாக பல கருத்துக்களை பிறருக்கு அள்ளி வழங்குவதில் நிகரற்ற தளம் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிகச்சிறப்பா இன்றைக்கு சொல்லணும் அப்படின்னா, மொத்தமா ஒரு ஆசிரியர் பாடம் எடுப்பாரு. கடைசியா சொல்லுவாரு, ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்லிட்டு போவாரு. இதுதான் கருத்து, இவ்வளவுதான் அப்படின்னு. இத மொத்தத்தையும் ஒரு நன்றி அறிதல்ல நான் என்ன பேச போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னது போல நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ சகோ ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. இன்றைக்கு பேச போற அந்த பேசப்படும் பொருளே என்ன அப்படின்னா, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய், அவ்வளவுதான். அத முன்னாலேயே அவரு ரொம்ப அழகா சொன்னாரு. விவேகானந்தரோட சொல் என்னன்னா, எழுமின் விழிமின் உன்னோட நோக்கத்தை கருதிய குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின்கிறதா அவரோடது, விவேகானந்தரோட சொல். ரொம்ப அருமையா சகோதரர் சொன்னாரு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சின்னதா மெருகேற்றுனா போதும், வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். எரியிற விளக்குல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுனா போதும், ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல, மொத்தமா அந்த அறையே ரொம்ப பெரிய வெளிச்சத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையும் அதுதான். சின்னதா நகர்ந்தோம்னா போதும், நாம இருக்கிற இடத்துல இருந்து நிறைய இல்லைகள் நமக்கு இருக்கலாம், இது இல்ல அது இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம சகோதரர் முன்னாலேயே நன்றி அறிதல் சொன்னது போல, நமக்கு இருக்கிறதுக்கு நாம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே போதும். 117 என்ன அதையும் தாண்டி கூட வாழலாம் மனிதர்கள். நல்ல எண்ணம் தான் அதற்கான காரணம். நன்றி அறிதல்ங்கிறது நமக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வருது இல்லையா? அப்ப நம்மளை சுத்தி அந்த ஆறா பரவிரும். கண்டிப்பா நம் வாழ்க்கை செழுமைப்பட்டுரும். இந்த இக்கிக்கை நமக்கு கற்றுத்தர்றது என்ன அப்படின்னா, உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறையை தான் கற்றுத்தருது. இதுக்கு முன்னால நிறைய பார்த்துட்டோம். ஒக்கினோவா தீவு மக்களை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் போன வகுப்புல என்ன பார்த்தோம்னா, லோகோ சிகிச்சை பற்றி பார்த்தோம்.
அதுல என்னன்னா அந்த பிராங்கல் என்ன செய்யறாருன்னா அவங்க நோக்கம் என்னங்கிறத கண்டறியணும். கண்டறிஞ்சிட்டாங்கன்னா நோக்கம் இருந்துருச்சுன்னா ஓடி உழைக்க ஆரம்பிச்சிருவோம். குதிரைக்கு முன்னால தொங்க விட்ட கேரட் போல வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ஓட ஆரம்பிச்சிருவோம். ஓட ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன மாற்றம் வருது, அது எப்படி மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறது ஓட ஆரம்பிச்சாதான் தெரியும். நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்ல. அந்த நோக்கத்தை கண்டறியறதுக்கான சில வழிமுறைகளை இந்த புத்தகம் சொல்லுச்சு. இதுக்கு முன்னால வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது ஒரு மனநல சிகிச்சை மாதிரி ஒரு சிகிச்சை சொல்றாங்க. சாதாரணமா தான் இருக்கு. இதோட நடைமுறை வழிமுறை எல்லாமே சாதாரணமா தான் இருக்கு. இத ஒரு மருத்துவர் தான் வந்து செய்யணும் அப்படி இல்லவே இல்லை. அதனாலதான் புத்தகமா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா இப்படியெல்லாம் உங்க உள்ளுணர்வை கவனிச்சா நீங்க சரியாயிடுவீங்க. நாம பல பேர் நினைக்கிறோம் நம்ம நல்லதா இருக்கிறோம், நல்லா வாழ்றோம், நற்சிந்தனையோட தான் இருக்கும் அப்படின்னு. இல்ல, சில இடர்பாடுகள் நமக்கும் இருக்கு. இடர்பாடுகள் இல்லைன்னா சோகம் ஏன் வருது, வருத்தம் ஏன் வருது, மனக்கலக்கம் ஏன் வருது, வர வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ அந்த மனக்கலக்கம் எல்லாம் உருவாகும் போது நாம என்ன செய்யணும், நாமளா செய்யும் பொழுது என்ன நடக்குது, நம்ம உணர்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி கையாள்றதுங்கிற முறை நமக்கு தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான். அதை சொல்லி கொடுக்கறதா தான் இந்த புத்தகம் இருக்கு. இன்றைய பகுதி இததான் சொல்லி கொடுக்க போகுது நமக்கு. ஒரு மனசு சரியில்லையா, ஒரு ஒரு சிரமத்துல நம்ம சிக்கிட்டோமா, ஒரு துயரத்துல இருக்கோமா, துக்கத்துல இருக்கோமா, என்னென்ன செய்யணும், அவ்வளவேதான். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இத வந்து ஒரு மனநல சிகிச்சையாவே இந்த புத்தகம் சொல்லுது. ஜப்பான் மக்கள் வந்து இத நிறைய கடைபிடிக்கிறாங்க. மோரிட்டா சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. முன்னால லோக சிகிச்சை நமக்கு நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிச்சு இல்லையா, அது போல இது மோரிட்டா சிகிச்சைன்னு ஒண்ணு. இத வந்து சோம மோரிட்டாங்கிறவர் தான் முதல்ல இந்த இந்த சிகிச்சையை கண்டறிஞ்சாரு. இதுவும் ஒரு வகையான நமக்கான நோக்கம் என்ன, நம் வாழ்வியல் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம இயல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறதுதான். இவர் வந்து இப்படி உளவியலாளர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு ஜென் குரு. ஜென் குரு நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். தாவோயிசம்லாம் நமக்கு தெரியும். அது இருக்கிறத இயல்புல விடு, அதுவே எல்லாமே நல்ல சிறப்பா நடக்கும். ஜென் தத்துவம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏத்துக்கிட்டோம்னா மனநிலை பிறழாம நல்லா இருக்கலாம் அப்படிங்கறதான் நிறைய கதைகள், ஜென் கதைகள் நமக்கு சொல்லும். அது போல சொல்லித்தர்ற ஒரு ஜென் குருவும் இவர். இது வந்து நம்ம மனச்சிக்கலை மட்டும் களையிற விஷயம் கிடையாது. மனசுக்குள்ள பதட்டம் இருக்கா, ஒரு அச்சம் இருக்கா, கவலை இருக்கா, இது எல்லாத்தையும் முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம பல பேர் டக்குன்னு அதுல இருந்து வெளிவர்றதுக்கு பார்ப்போம். அப்படி இல்ல, அதுக்குள்ள இருக்கணும், அதை உணரணும். உணர்ந்தாதான் அதை துறக்க முடியும், வெளியே வர முடியும். ஒரு கவலை இருக்கா, ரொம்ப அழுகிறது போல ஒரு விடயம் நடந்துருச்சா, அழுதுருங்க, அந்த இடத்துல இருங்க. உங்க மன இயல்புக்கு மாறா எதையும் செய்யாதீங்க. அத கொஞ்ச நேரம் செய்யுங்க, உணர விடுங்க உங்க மனச. அதுக்கப்புறம் அதுக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அப்புறம் சொல்லலாம், அப்புறம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு கழுதை இருக்குங்க, அதை ஒரு கம்பத்துல கட்டி வச்சிருக்கோம். இந்த கழுதை என்ன நினைக்குதுன்னா, அந்த கயிறுல இருந்து, கம்பத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்குது. ஆனா விடுபடுறதுக்கு என்ன வழி, அதை ஏதாவது செய்யணும். ஆனா அந்த கழுதை சுத்தி சுத்தி வருது. சுத்தி சுத்தி வந்தா என்ன ஆகும், ஒரு நாள் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்தா என்ன நடக்கும், கடைசியில நகரவே முடியாத ஒரு சூழல் அந்த கழுதைக்கு வந்துரும். அதே போலதான் நம்மளோட மனச்சிக்கலும், சில சிரமங்கள் வரத்தான் செய்யுது. நீங்க அங்கேயே
ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அத உணரணும், தகுந்தபடி ஆற்றுப்படுத்தணும் மனச. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரணும். எந்த அச்சமா இருந்தாலும் சரி, அசௌகரியம் எதுவா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி அந்த கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு அத அதை அத பற்றியே நம்ம சிந்திக்கவே கூடாது. அங்கேயே சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நாம சொன்ன கழுத போல அங்கேயே நிக்க வேண்டியதுதான். கூட கொஞ்சம் கூட உயிர் போற அளவு கூட அந்த கயிறு நெரிக்கிற சூழலை நாமளே உருவாக்கி விடுவோம். அதனால என்ன செய்யணும்? வெளியே வரணும். இந்த இடத்துல எங்க வீட்டுல ஒரு பழக்கத்தை நாங்க பழகுவோம். எப்படின்னா, மன உளைச்சல் ஆகுறது போல வெளியில இருந்து யாராவது ஏதாவது பேசிட்டாங்களா, மன வருத்தம் உண்டு பண்ணிட்டாங்களா, அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே ஏதோ பேசிட்டாங்களா, நமக்குன்னு சில ரகசியங்களை பேசுறதுக்கு நம்ம கூடயே நம்ம பிள்ளைகளோ உறவுக்காரவங்களோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி ஒரு அரை மணி நேரம், எங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு ஒருத்தரை பிடிக்கலையா அவங்கள பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசு, என்கிட்ட பேசு, அரை மணி நேரம் பேசு. அதுக்கப்புறம் ஒரு நாளும் அவங்கள பத்தி இப்படி பேசக்கூடாது. எப்படி? நான் குறை சொல்றது போல பேசக்கூடாது. இந்த புத்தகத்துல இப்ப படிக்கிறோங்க இப்படி, ஆனா எங்க அம்மா சொல்லி தந்திருக்காங்க எங்களுக்கு, அரை மணி நேரம் பேசு, என்ன குறைபாடு இருந்தாலும் பேசு, அதுக்கப்புறம் பேசவே கூடாதுங்கிற சூழல் வந்தா நம்ம யாருக்கிட்ட போய் பேசுவோம்? அதுல இருந்து அப்படியே வெளியே வந்துருவோம். இது பெரிய பெரிய ஒரு மனக்கசப்பையே மாற்றி இருக்கு. அந்த இடத்துல அந்த கசப்பு இல்லாம கூட சில சமயம் போயிருக்கு. நம்ம வெளியில இருக்கிறவங்களா இருந்தா தூரமா வச்சிடலாம். அந்த மாதிரி மனக்கசப்பு ஏற்படும் பொழுது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அத அரை மணி நேரம் மட்டும் பேசிட்டு அடுத்ததா அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம இயல்பா பேச ஆரம்பிச்சிடுறோம். இப்படி ஒரு நடவடிக்கையில இருந்தோம்னா அதையேதான் அந்த புத்தகம் சொல்லுது. அப்படியே கழுத மாதிரி சிக்கிறாதீங்க. சிக்காம அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிவர்றதுன்னு பாருங்க. அதை பற்றி முதல் பேசுவதை நிறுத்துங்கள். நிறுத்திட்டோம்னாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? வெளியே வந்துருவோம். இதற்கு ஒரு 4 வகையான படிநிலைகள் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சொன்னது போல உணர்வுகளை ஏத்துக்கிறது. அதை உடனே விரட்டி அடிக்கணும் அப்படி முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க தோற்று போவீர்கள். எவ்வளவு பெரிய சோகமா இருந்தாலும் அந்த சோகத்தை அனுபவிங்க முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க நடைமுறையில நீங்க என்ன செய்யணும்னு தெரியும் இல்லையா? இப்ப நம்ம அம்மாவெல்லாம் பார்த்திருப்போம். எல்லாரோட அம்மாவும் வீட்டுல எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும், அவங்க சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதையும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க சமைக்கிறாங்க? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு குழந்தைங்க என்ன செய்வாங்க? நாம போடுற சண்டைக்காக பிள்ளைங்க பட்டினி கட்டுந்துடக்கூடாதுன்னு ஒரு கடமை உணர்வு இருக்கும் இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. நீங்க என்ன வேலை செய்யணுமோ, அத்தியாவசியமா என்ன வேலை செய்யணுமோ அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. இது ஒரு சின்ன நகர்வு தான். நம்ம கிராமத்துல ஒரு சொலவடைகள் சொல்லுவாங்க, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும் அப்படின்னு. அழுகுற அளவு சோகம். நீங்க அந்த சொலவடைய சாதாரணமா நம்ம சொல்லி கடந்துடவே முடியாது. அழுதுகிட்டு இருந்தா எப்படிங்க உழுதுகிட்டு இருக்க முடியும்? இப்ப இருக்கிற பிள்ளைகளோ, இப்ப இருக்கிற இந்த இந்த தலைமுறையோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நான் எனக்கு சோகமா இருக்கு, உனக்கு புரியுதா இல்லையா? சோகமா இருக்கேன், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், இப்படிதான் உட்கார்ந்துடுறாங்க. அத பார்த்தா நமக்கு அவ்வளவு கோபம் வரும். எப்படிடா உங்களால இப்படி இருக்க முடியுது? சோகப்பட்டா எதுவும் செய்யக்கூடாதுன்னு எவன்டா சொல்லி கொடுத்தான்றது போல இருக்கும். அப்படி இல்ல, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருக்கணும். நம்ம தினசரி செய்ய வேண்டிய கடப்பாடுகள் இருக்கும் இல்லையா? அதத்தான் நம்ம முன்னாலேயே ஆரோக்கிய பிரிட்டோ சகோ சொன்னாரு, கொஞ்சம் நீங்க முன்னால அடி எடுத்து வைங்க, கொஞ்சம் நகருங்க அப்படின்னு. அதத்தான் இந்த சொலவடையும் சொல்லுது. அழு, வேணான்னு சொல்லல, ஆனா தினமும் செய்ய வேண்டிய உன்னோட வேலைகளை செய்யு. இதத்தான் இக்கிக்கையும் நமக்கு சொல்லி தருது. நீங்க எதை செய்யணுமோ அதை சின்னதா
செய்யுங்க, சின்னதா செய்ய ஆரம்பிங்க. வேதனைப்படுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா சின்னதா செய்ய ஆரம்பிங்க. இந்த இடத்துல ஒரு சிறு இளைஞர்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, நமக்கு நிறைய விஷயம் தெரியும் தான். நமக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, என்னடா அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் நமக்கு தெரியும் தான். ஏன்னா நிறைய சோகங்களை கடந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு என்ன பதில்னு நமக்கு அறிவுபூர்வமா நிறைய தெரியும். அழுதுகிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் நீங்க அறிவுபூர்வமா பேசாதீங்க. முடிஞ்சா கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க. அந்த அவன் இருக்கிற சூழலோட உங்களால ஒத்து போக முடியும் அப்படின்னா கூட உட்கார்ந்து இது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு அந்த வருத்தத்தை வேணா பகிர்ந்துக்கலாமே தவிர, அந்த சூழலுக்கு ஏற்ற விடை அதுதான் நடக்க போகுதுன்னு தெளிவா தெரியும் நமக்கு. அந்த அறிவுரையை நீங்க சொல்லாதீங்க. அறிவுபூர்வமா இதுதான் நடக்கும், இத வந்து இப்போதைக்கு இத விட்டுடலாம், இதுதான் நடக்க போகுது, அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அதுதான் நடக்க போகுது, அது அவங்க வாழ்க்கையில நடக்கும், அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த நேரத்து அறிவுரை அவங்களுக்கு தேவையே இல்ல. தேவையே இல்ல. ஒருவேளை ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இப்போ படம் வரைவாங்க நல்லா அப்படின்னா, பரவாயில்லப்பா உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த கொஞ்ச நேரம் நீ படம் வரைய உனக்கு நல்லா வரும்ல, நீ கொஞ்சம் படம் வரை, இப்போ முடிஞ்சா நீ அப்படியே செஞ்சுக்கிட்டே இரு, சின்னதா ஏதோ கோடு கூட போட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க நாம வெளியே வந்துடணும். இது நமக்கே ஒரு பிரச்சனையா இருந்தா உங்களுக்கே தெரியும், நீங்க எதுல மனசு லயிச்சு சில வேலைகளை செய்வீங்களோ அதை செய்யுங்கன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது எல்லாமே அடுத்த படிநிலையில சொல்றாங்க, இது நம்ம நோக்கத்தை வாழ்றதுக்கான நோக்கத்தை கண்டறியறதுக்கு தான் இதெல்லாம் செய்ய சொல்றோம். உணர்ச்சிகளை தவிர்க்க முடியாது, ஆனா நம்ம வாழ்றதுக்கான நோக்கம் என்னங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இதத்தான் இந்த இக்கிகை திருப்பி திருப்பி நமக்கு சொல்லி கொடுக்குது. இத வந்து இந்த மோரிட்டா சிகிச்சையும் இதையே தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அங்க ஒரு சிகிச்சைக்காக போறாங்க, மனநலம் சரியில்லை அப்படின்னு பிறரால சேர்க்கப்பட்டவங்களோ அல்லது தானா வந்தவங்களோ, அப்ப போகும் பொழுது என்ன நடவடிக்கை அவங்க செய்யறாங்கன்னு இந்த புத்தகத்துல இருக்கு. நமக்கு என்ன வரும், நாம இதுல என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மோரிட்டா சிகிச்சை என்னன்னா, முதல் கட்டமா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 5 நாள் 7 நாளுக்கு இதே போலயே தனிமைப்படுத்தப்பட்டுறாங்க. முழுவதுமா அவங்க ஓய்வு எடுக்கணும். இந்த மனநிலை சரியில்லாதவங்க, இந்த சிக்கல்ல இருக்கிறவங்க, ஒரு வருத்தத்திலே இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 5ல இருந்து 7 நாட்கள் தனிமைப்படுத்திடணும். யாரு கூடயும் அவங்க பேசக்கூடாது. இவங்க கூடயும் அந்த சிகிச்சை தர்றவரு எப்பவாவது போவாரு, தேவையான்னு ஏதாவது கேட்பாரு, அவ்வளவுதான். அப்படியே வெளியே வந்துருவாரு. அவரு மொத்தத்துக்கு சிகிச்சை பெறுபவர் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அப்படியே படுத்தே இருக்கணும், ஓய்வெடுக்கணும். ஓய்வெடுத்துக்கிட்டு தன்னோட எண்ணங்கள்ல என்னென்ன மாற்றம் வருதுன்னு வேணா எழுதி வச்சுக்கலாம். வெளி தொந்தரவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இது போல நாமளும் செய்யலாங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அங்க தொலைக்காட்சியோ புத்தகமோ எதுவுமே இருக்காது. நண்பர்கள் பேச்சு துணைக்கு வடிவேல் சொன்னது மாதிரி எதுவுமே இருக்காது. யாரோட பேசக்கூடாது. உங்க துணை என்னன்னா உங்க எண்ணம் மட்டும்தான். அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்க அந்த 7 நாளை கடந்தே ஆகணும். இப்ப நமக்கு என்ன ஆகும், தொடர்ச்சியா ஒரு செயலை செய்யவே பழக்கப்பட்டிருக்கு. எல்லா நன்மைகளும் பழக்கத்துல இருந்தா வருது. நாம இதுக்கு முன்னால என்ன செஞ்சுட்டு இருந்தோம், நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அது போல செய்யற உணர்வு நம்ம கிட்ட இருக்கு இயல்பாவே. இப்படி சும்மாவே இருக்க சொன்னா என்ன ஆகும், அந்த 7வது நாளோ 6வது நாளோ இல்ல இல்ல நான் எனக்கு இது வேண்டாம், ஏதாவது நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்ப நம்ம பிள்ளைகளையோ நாமளோ இப்படி இருக்கலாம் இல்லையா, ஒரு 7 நாளோ 5 நாளோ அமைதியா இருக்கலாம். ஒரு சூழல் சரியில்லை அப்படின்னா அமைதியா இருக்கலாம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு அந்த சிகிச்சை போகுது. எப்படின்னா, இவர் ஏதோ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார் இல்லையா, அப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மிதமான வேலையில ஈடுபடுத்துறது.
மௌனமா சில வேலைகளை செய்யறது. நான் சொன்னது போல ஒரு குறிப்பேடு எடுத்துக்கிட்டு எழுதுறது, அல்லது கொஞ்சம் காலார நடக்கிறது, மூச்சு பயிற்சி செய்யறது, தோட்ட வேலை செய்யறது. இப்போ நாம ஒரு முரண்பாடான கருத்துல இருக்கோம் அப்படின்னா, நீங்க தோட்ட வேலையில உங்க வீட்டுல தோட்டத்துல என்ன வேலை செய்வீங்களோ, ஒரு தொட்டி செடியா இருக்கட்டும், அதை தோண்டி விடுற வேலை, தண்ணி விடுற வேலை, அப்படியெல்லாம் செய்வீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போயிருங்க. ஒரு மனக்கசப்பு வரும் பொழுது நீங்க அந்த வேலைக்கு போயிருங்க. கண்டிப்பா அந்த மனக்கசப்பு நீங்கிரும். இப்படி சின்ன சின்ன வேலைகள்ல அடுத்த கட்டமா ஈடுபடுத்துறாங்க. அடுத்த கட்டம் என்ன ஆகுது? அடுத்த கட்டத்துக்கு தான் கொஞ்சம் கடினமான வேலைகளை தர்றாங்க. எப்படி ஒரு வேலைன்னா, விறகு வெட்டுறது போல. விறகு வெட்டுறதுக்கு கொஞ்சம் சக்திய தயார் செஞ்சு விறகு வெட்டணும் இல்லையா? அப்படி விறகு வெட்டுறது போல சில கடினமான வேலைகளை தர்றாங்க. ஆனா அங்க பேசலாம் பேசலாம். எது பற்றி பேசணும்? இப்ப எங்க அம்மா சொல்லி கொடுத்தது போல இத பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அத பற்றி தான் பேசணும். அப்போ மொத்தமா நாம என்ன சிந்தனை செஞ்சோமோ அத மொத்தமா தானா அழிச்சு விடுறாங்க அவங்க. தானா அழிஞ்சு இப்ப கடைசி இறுதி கட்டத்துலதான் என்ன என்ன ஆயிடுறாங்கன்னா, யதார்த்த சூழலுக்கு நாம இப்ப வாழ்றோம் இல்லையா, அந்த சூழல்ல நிதானமா செயல்பட முடியுமா அப்படின்னா நிச்சயமா சரியாகிதான் அந்த மாதிரி இருக்கிறவங்க வர்றாங்களாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு உளவியலாளர்கிட்டயோ, ஒரு மனநலத்துல மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற ஒருத்தர்கிட்டயோ போய் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. மனக்கட்டுப்பாடு இருந்துட்டா நாமளே வீட்டுல செய்யலாம். இந்த இறுதி கட்டத்துல என்ன செய்ய சொல்றாங்கன்னா, கொஞ்சம் தியானம் செய்யணும். பழைய நிலைக்கு வந்துட்டாங்களா, கொஞ்சம் தியானம் செய்யணும். ஒரு 5 நிமிடம் நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படி 5 நிமிடம் தியானம் செய்யணும் அப்படின்னா, சரித்திரம் படைப்பும் அவைக்கு 6 மணிக்கே வந்துட்டோம்னா 5 நிமிடம் தியானம் செய்ய வேண்டிய வேலை முடிந்து விடும். தியானம் செய்யணும். அது போல கடினமான வேலையை, உடல் உழைப்பு இருக்கிற வேலையை நாம செய்யணும். இதுக்கு என்ன நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்? இப்போ நம்ம என்ன நோக்கத்திற்காக இருக்கிறோம், நம்ம நோக்கம் என்ன, எதை சக்சஸ் பண்ணணும், வெற்றியா கொண்டு போகணுங்கிற நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இன்னொன்னு, ஒரு மன அழுத்தம் இருந்தது இல்லையா, உணர்ச்சி பூர்வமான ஒரு மன அழுத்தம் இருந்ததுல அது மொத்தமா தீர்ந்து போயிருக்கும். எல்லாருக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு நினைவில்ல. இனிமேல் மருத்துவத்துறையில உளவியலாளரா யாரு எல்லாரும் பொதுவா எம்பிபிஎஸ் முடிப்பாங்க. அது முதல் நிலையா இருக்கும். 2வது நிலை ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு எடுத்து படிப்பாங்க. என்ன துறையில நாம போக போறோம், அறுவை சிகிச்சையா அல்லது மனநலமா? அப்படி பார்த்தோம்னா மனநலம் படிக்கிற மருத்துவர்கள் தான் இனிமே நிறைய உருவாக போறாங்க. ஏன்னா அவ்வளவு மன உளைச்சல்ல நம்ம மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படி இதுல இருந்து நாமளே வெளியே வர முடியும் இந்த புத்தகம் சொல்லுதுன்னா எவ்வளவு சிறப்பான அற்புதமான புத்தகம் பாருங்க. இதத்தான் இந்த இக்கிகை நமக்கு சொல்லுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா, நமக்கு நாமே செய்து கொள்ளும் ஒரு சிறு வகையான தியானம். அந்த தியானத்துக்கு பேரு நைக்கான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க. இத கண்டுபிடிச்சவரும் இந்த மோரிட்டா தான். இந்த ஜென் குருன்னு சொன்னோம் இல்லையா, ஜென் குருவே நமக்கு பெரிய பல தத்துவங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஒரு தியான முறை, அதுல இவர் ரொம்ப பெரிய கை தேர்ந்தவரா இருக்கிறாரு. இந்த நைக்கான் தியானம் செய்யறதுல இந்த மனசுல பிரச்சனை இருக்கிறவங்க தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, 3 கேள்வி சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபரிடம் இருந்து நம்ம எதை வாங்கணும், நாம எதை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. அடுத்து நம்ம அந்த நான் அவங்க கிட்ட இருந்து எதை வாங்கினேங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதிடணும். நான் எதை அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட ஒண்ணு எழுதிடணும். அடுத்து அவங்களுக்கு நான் என்ன விதமான பிரச்சனையை உண்டு பண்ணேன்னு நான் எனக்குள்ள போய் சிந்திச்சு எழுதணும்.
இப்படி செய்ய முடியுமா? செய்யணுங்கிறார். பிரச்சனையை ஏற்படுத்தினவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கினேன், அடுத்து அவங்களுக்கு என்ன நான் கொடுத்தேன், அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பிரச்சனைய நான் என் பக்கம் இருந்து உண்டு பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சு அல்லது மனசால சிந்திச்சு கூட இத அசை போடுறது மூலமா, அசை போடும் பொழுது நம்ம என்ன செஞ்சுடுறோம்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கு மற்றவங்கள காரணம் சொல்றத அப்பவே நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாரு. மற்றவங்கள காரணம் சொல்றத நிறுத்திட்டாலே யார் காரணம்? நாம தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எப்ப எத்தனை காலத்துக்கு முன்னால சொல்லி இருக்கிறாங்க நம்ம சங்க இலக்கியத்துல. நாமளே தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒரு கடும் கோபம் வந்துருது உங்களுக்கு, பயங்கரமா ஒருத்தர் மேல கோபம் வருது, ஓங்கி அறையலாம் போல வருது கோபம், அவ்வளவு கோபம் வருதா, ஒரு 3 நாள் நேரம் எடுத்துக்கங்க. 3 நாள் எடுத்துக்கிட்டு 3 நாள் அவர் மேல உங்களால கோபப்பட முடியுமான்னு பாருங்க. கோபப்பட முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு ஒரு ஆய்வு பண்ணியே பாருங்க. 3 நாளுக்கு அப்புறம் அவர் மேல இருந்த அத்தனை கோபமும் கொஞ்சம் பிசுபிசுத்துரும். இதை நாம செஞ்சிருக்க வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்ட வாயை கொடுத்தோம், இதை நான் செஞ்சிருக்க கூடாது, அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். அந்த இடத்துல இருந்து விலகியே வந்திருப்போம். சொந்தங்களா இருந்தா நாம என்ன செஞ்சிருப்போம்னா, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சிருப்போம். வெளியில இருக்கிறவங்களா இருந்தா அந்த கோபத்தை நிறுத்தி இருப்போம். உள்ள இருக்கிறவங்களா இருந்தா வாட் நெக்ஸ்ட், அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு இயல்பா கேட்டுட்டு போயிருவோம். இதத்தான் நம்ம வள்ளுவ பேராசான் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். வெகுளியில வெகுளாமையில இந்த குறளை சொல்றாரு. மனசுல கூட நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு நீ நினைச்சுட்டா, எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின், மனசால கூட நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு நீ நினைச்சுட்டா, இப்ப வரைக்கும் வருவோம். உள்ளியதெல்லாம் உடனெய்தும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க பெறுவீங்கன்றாரு நம்ம வள்ளுவ பேராசான். நம்ம நினைச்சதைத்தானங்க அடையணும், அதுக்கு தானே இவ்வளவு ஓடிட்டு இருக்கிறோம். உடனே அடையணும் அப்படின்னா நீ மனசால கூட கோபத்தை நினைக்காதங்கிறாரு. கோபம் நினைக்காம இருக்கலாமா? அது நமக்கே தான் நன்மை செய்யுது. இப்படி அளப்பரிய நன்மை செய்யுதுன்னா நாம ஏன் செய்யக்கூடாது? இந்த மோரிட்டா சிகிச்சையும் அதோட நோக்கமும் இந்த தியானத்தோட நோக்கமும் தொடர்ச்சியா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற நம்ம குறிக்கோளையும் இலக்கையும் கண்டுபிடிக்கிறது தான். இதெல்லாம் செஞ்சுட்டோம். இதெல்லாம் செஞ்ச பின்னால நம்ம தொடர்ச்சியா வாழ்க்கையில மகிழ்ச்சியா பயணிக்கணுமா, அதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம வளர்றதுக்கான சாதிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கொட்டி வச்சிருக்கு. அதற்கு நமக்கு தேவைப்பட்டது என்ன? கொஞ்சம் துணிவு வேணும், முயற்சி வேணும். என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற எண்ணம் திண்ணமா இருக்கணும். அதுக்குமே நம்ம ஐயனைத்தான் நான் மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். ஒரு விஷயத்த நீ அடையணும்னு நினைக்கிறியா, ஒரு உறவை பெறணும்னு நினைக்கிறியா, உன்னோட எண்ணம் திண்ணமா இருந்தா போதும். முன்னால என்ன சொன்னோம்? கோபப்படாம இருந்தா எல்லாமே கிடைக்கும். உன்னோட எண்ணம் திண்ணமா இருந்தா எல்லாமே கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறையோ அதை அடையலாம். சரி, இதுக்கு என்ன செய்யணும்? நான் ரொம்ப கவலையில இருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், கவலையில இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன், எப்படி அடுத்த நிலைமைக்கு வர முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நம் மனதை தயார் செய்து கொஞ்சம் பயணிக்க ஆரம்பிக்கணும். நம்ம திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம. அதுபடி பார்த்தா உன்னதம்ங்கிறது ஒரு செயல் அல்ல, பழக்கம். நம்ம பழக்கத்துல என்ன செய்யறோமோ அத திருப்பி திருப்பி செஞ்சா அது ஒரு பெரிய நன்மைய
உருவாக்கும். அங்கே நிக்கணும். நிகழ்கால லைஃப் அப்படின்னு முன்னால நான் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா நிகழ்காலத்துல என்ன நடக்குது. இப்ப எல்லாருமே இப்போ இங்க நம்ம தளத்துல இணைஞ்சிருக்கிற எல்லாரோட மனசு நோக்கம் என்ன இருக்கும்? வேறு வேலையில எல்லாம் இருக்காது. வேறு வேலை செய்து கொண்டிருந்தால் கூட எண்ணங்கள் எல்லாம் இப்ப நான் பேசுறதுலதான் இருக்கும். அப்படி மொத்த எண்ணத்தையும் குவிக்கிற எண்ண குவிப்பு நமக்கு வரணும். எண்ண குவிப்பு வரணும். எப்ப வரும் இந்த எண்ண குவிப்பு? நமக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய வேலையை ஒண்ணு செய்யும் பொழுது வரும். அல்லது நம்ம எங்காவது சுற்றுலா போனா வரும். எப்படி? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது அப்படி ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காஷ்மீர் மாதிரி ஒரு மலை பிரதேசத்துக்கு போறீங்க. அங்க போய் வீட்டுல இருக்க பிரச்சனை நினைச்சிட்டு இருப்பீங்களா? அப்படியெல்லாம் நினைக்க வாய்ப்பே இல்லை. அங்க போய் அந்த குளுமை எப்படி இருக்கு, அது எப்படி ரொம்ப குளிர ஆரம்பிச்சா சுடும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இவ்வளவு நல்லா இருக்கே, இவ்வளவு நல்லா இருக்கே, இவ்வளவு நல்லா இருக்கேன்னு நம்ம பார்க்கிற ஒவ்வொரு பொருளையும் அனுபவிச்சு ஆச்சரியப்படுவோம் ரொம்ப அதிகமா. வெளியில சுற்றுலா போனா மனசு எங்க இருக்கு? அப்போ ஒரே இடத்துல அங்கே நிக்குது. இப்ப நம்ம எதிர்காலம் பத்தி சிந்திக்கிறோமா? இனிமே வரப்போற காலத்தை பத்தி சிந்திக்கிறோமா? ஏற்கனவே நடந்த விஷயத்த கடந்த காலத்தை பத்தி சிந்திக்கிறோமா? இல்லவே இல்லை. இங்க நமக்கு நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. அந்த நேரம் என்ன அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்துக்குள்ளேயே நம்ம அமிழ்ந்து போறோம். அப்படித்தான் இருக்கணும். நீரை போல நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க. நீர் போலன்னா எப்படி இருக்கணும்? எந்த பாத்திரத்துல நீரை ஊத்துறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தை நீர் எடுத்துக்கும். அது போல எந்த நிலத்துல பெய்தோ அந்த நிலத்தோட அந்த நிறத்தை நீர் எடுத்துக்கும். இப்படி நீர் போல எங்க நாம இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம அதுவாவே மாறி இருந்தோம்னு வைங்க, என்ன நடக்கும்? மகிழ்ச்சி தான். எந்த வேலையில இருக்கமோ அங்கேயே இருக்கணும். இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க நம்ம இளைஞர்கள் அப்படின்னா, ரீல்ஸ் பாக்குறதுல ரொம்ப நேரம் செலவு பண்றாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இது அவங்களுக்கு பிடிச்சு செய்யறாங்க. நேரம் போறதே தெரியாம செய்யறாங்க. மணியை பார்ப்பாங்க, சாப்பிட்டு இருக்க கூட மாட்டாங்க. இது இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்தான அடிக்ஷனா மாறி இருக்காங்க. அது பல நேரம் நமக்கும் வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்குதான். இதை மாற்றுறதற்கு நிறைய நம்ம ஏற்பாடுகளை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் இயல்பா அவங்களோட பேசுறது, வெளியே கூட்டிட்டு போறது, இப்படி எல்லாம் செய்யலாம். இப்படி பிடிச்ச விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாக்குறோம். பிடிக்காத விஷயம் என்ன ஆகும்? நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு டியூஷன்ல உட்கார வச்ச பையன் எப்படி டைம் முடிஞ்சிருச்சான்னு பாப்பானோ அது போல. அதே வேலையை ரசிச்சு செஞ்சோம்னா, காலையில சமையல் செய்வாங்க பல பேரு. ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டோட சேர்ந்து இயல்பா பாடிக்கிட்டே சமைப்பாங்க. இது ஒரு நல்ல மனநிலைய நமக்கு கொடுக்குது. எந்த வேலையுமே இந்த வேலையை முடிக்கணும், இப்பவே முடிச்சிடணும், முடிச்சுட்டா போதும் அப்படி செய்யவே கூடாது. நம்ம லயிச்சு செய்யணும். லயிச்சு செய்யறதான் இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மனசு மகிழ்ச்சியில திளைச்சிருக்கிற நிலை, அந்த நிலையில தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடி இன்பம் எல்லாம் தரும் இல்லையா? இப்ப நம்ம ரீல்ஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா உடனடி சந்தோஷம் கிடைச்சிருது. அதுல அவங்களுக்கு செரட்டோனின் தானா சுரந்துருது. அந்த மகிழ்ச்சியான உணர்வுக்காகத்தான் பல வேலைகளை நாம செய்வோம். வெற்றிங்கிறது தான் அதை தரும். அப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, ரீல்ஸ் பாக்குறதுலயே பல நேரம் போயிருது. அந்த மகிழ்ச்சி அங்க தானா வந்துருது. இது உடனடி இன்பம் தர்றதா இருக்கிறதுனாலதான் அதை செய்யறோம். அது போலதான் அந்த மது அருந்துறவங்க, போதை பழக்கத்துக்கு ஈடுபட்டவங்க, சில பேரு இதுதான் நம்ம அடிக்ஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பல பேர் செய்யற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, டிவி பார்த்துக்கிட்டே நொறுக்கு தீனி பல பேர் சாப்பிடுவாங்க. இதுதான் நம்ம உடலுக்கான அத்தனை கேடையுமே தருது. போதையை விட ரொம்ப கேடு தர்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. நிலைத்த மகிழ்ச்சியில திளைத்திருக்கணும் அப்படின்றாங்க. நிலைத்த மகிழ்ச்சி எப்ப வரும்? நம்ம ஒரு விஷயத்த
ஒரு சமையல் முடிச்சுட்டா வரும், ஒரு வாக்கிங் முடிச்சிட்டோம்னா வரும், ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோமா நிச்சயமான நிலைத்த மகிழ்ச்சி வரும். ஒரு மணி நேரம் செய்யற உடற்பயிற்சி 24 மணி நேரமும் நமக்கு அந்த புத்துணர்வு இருந்துகிட்டே இருக்கும். தினமும் செய்யறவங்களுக்கு, ஒரு நாள் செய்யறவங்களுக்கு உடம்பு வலிக்கும், ஒரு வாரம் செஞ்சுட்டா அந்த உடல் வலி குறைஞ்சிரும். அதுவே தினமும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது தர்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்யறப்ப ஒரு மனநிலை இருக்கும்ல, அங்கேயே நிக்கிறது, அங்கேயே மனச வச்சிருக்கிறது. ஒரு போட்டி நடத்துறாங்க, சதுரங்க போட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த விளையாட்டு வீரர் என்ன செய்வாரு, அங்கேயே லயிச்சிருப்பார் இல்லையா, அப்படி இருக்கணும். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன செய்வாரு, அந்த இடத்திலேயே கவனம் முழுமையும் குவிச்சு வச்சிட்டு இருப்பாரு, அப்படி இருக்கணும். சில சமயம் கார் ஓட்ட பழகணும்னா எந்த ஒரு பழக்கத்தையும் பழகும் பொழுது ஒரு உணர்வு இருக்கும், அங்கே இருக்கும். அப்படி ஒரு மனநிலையில மகிழ்ச்சியில திளைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா கலாச்சார மக்களும் ஒரே மாதிரிதான் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி நிரந்தரமான மகிழ்ச்சியில எப்படி ஈடுபடுறது அப்படிங்கிறத முயற்சி செய்யறாங்க. இதுக்கு என்ன நன்மை? இப்ப ஒழுக்கத்தை கத்துக்கிறோம்ப்பா, இதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நீ செய்யற எல்லாத்துக்கும் விதை எங்க இருக்கு, இந்த ஒழுக்கத்துலதான் இருக்கு. அது போல இதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னா, கவனத்தை மொத்தமா குவிக்கிற பழக்கம் நமக்கு வந்துருது. கவனத்தை குவிக்கிறது மட்டும் இல்ல, மனசே நல்ல மகிழ்ச்சியா செம்மைப்படுகிறது. மனசு மட்டும் சரியா இருந்துட்டா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் தெரியுமா? ஒரு ஒரு பிள்ளைகளால ஒரு சிரமம் வருது, இல்ல ஏதோ ஒரு சொந்தக்காரங்க உறவுக்காரங்களால ஒரு சிரமம் வருது, அந்த அந்த நாள் முழுவதுமே சோகமாவே இருப்போம், எந்த வேலையும் செய்யவே முடியாது. மனசு நல்லா இருந்துட்டா நாம நினைப்பது போல அது அது இல்ல, வேற விதமா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட சரியா சிந்திப்போம்னு நினைச்சு சிந்தனை மாற்றம் வரும் பொழுது சரியா நம்ம மனசு புரிஞ்சுச்சு அப்படின்னு வைங்களேன், ஒரு சிறு மகிழ்ச்சி நமக்குள்ள வரும். அந்த சின்ன மகிழ்ச்சி தான் நம்மள எல்லா வேலையும் செய்யறதுக்கு துரிதப்படுத்திரும். சரி, இப்படி எல்லாம் செய்ய முடியலங்க, இப்படி நீங்க சொல்றது போல கவனத்தை குவிக்க முடியல, முக்கியமான வேலைகளையே செய்ய முடியல, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? சில விஷயங்களை இந்த புத்தகம் நமக்கு சொல்லி தருது. என்ன அப்படின்னா, சவாலான விஷயத்த நீங்க எடுத்துக்கணும், சாதாரணமா எளிமையான விஷயத்த செய்யக்கூடாது. சவாலான விஷயம் இப்ப நானே எடுத்துக்கிறேனே, இப்ப நேற்றைக்கு விஸ்வநாதாசன் ஐயா ஒரு பள்ளியில பேச அழைச்சிருந்தாரு, கருத்தரங்கு போனோம். இன்றைக்கு இக்கிக்கை நான் தயார் செஞ்சிருக்கணும், ஏற்கனவே தயார் செஞ்சதா இருந்தா கூட இத மறுபடியும் நான் என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்த்தாதான் உங்ககிட்ட பேச முடியும். இது கொஞ்சம் எளிமை கிடையாது, ஆமா தானே? படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் எளிமை கிடையாது. இப்படி சவாலான சில விஷயங்களை நாமளே எடுத்துக்கணும். எளிமையா தினம் செய்யற விஷயத்த செய்யாம சவாலான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுட்டா போதும், நீங்க மிகப்பெரிய வெற்றிய அடையிறத யாருமே தடுக்க முடியாது. நம்ம இப்ப இக்கிகை படிக்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலை படிக்கணும், எனக்கு ரொம்ப இப்ப அண்மை காலத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா வேள்பாரி. ஒரு 4 முறை படிச்சிருப்பேன், இன்னொரு முறை படிக்க சொன்னா கூட படிப்பேன். அப்படி ஒரு ஈர்ப்பை உருவாக்குற புத்தகம் இது. எளிமை கிடையாது, எளிமையான விஷயத்த நம்ம செய்யக்கூடாது, கொஞ்சம் சுவாரஸ்யம் உள்ள கொஞ்சம் சவாலான ஒரு விஷயத்த செய்யணும், கண்டிப்பா செய்யணும். இப்ப நம்ம வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வரும். இதையே நம்ம இதுல திறமையே இல்லை, எனக்கு வாசிக்கவே தெரியாது, ஜப்பானிய மொழி எனக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த மொழியில போய் நான் இக்கிகைய படிப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் எடுப்போம் இல்லையா? அப்படி எதையுமே நம்ம திறமைக்கு அப்பாற்பட்ட எதையுமே செஞ்சிடக்கூடாது, அது நமக்கு பதற்றத்தை உண்டு பண்ணிரும். இப்போ எப்படி ஒரு கணக்கே தெரியாத 1+1 2ன்னே தெரியாத ஒருத்தனுக்கு வாய்ப்பாடு சொல்லி தந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பதட்டம் வந்துரும்.
அப்படி ஒண்ண செய்யவே செய்யாதீங்க. இப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க. எப்படின்னா ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கம் குறி வச்சிருக்கிற வீரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு கணத்தை கூட அவங்க நம்ம இந்த கப்பை வாங்கிட்டோம்னா, தங்க பதக்கம் வாங்கிட்டோம்னா இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கறதுல எல்லாம் நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்களாம். அடுத்தடுத்து என்ன செய்யணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் என்ன பண்ணணும், ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யல, பின்னால வரப்போற அந்த வெற்றியோட மகிழ்வுல திளைச்சிருந்தோம்னா அது ஒரு பெரிய மனத்தடைய உருவாக்கும். அதை நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு எழுத்தாளர் உதாரணம் வச்சு சொல்றாங்க. அவங்களுக்கு சில மனத்தடைகள் உருவாகுமா எப்படின்னா, அவங்க நோக்கம் எல்லாம் தெளிவா இருக்கும். நான் இதெல்லாம் எழுதுவேன், இதை செய்வேன் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் தெளிவா இருக்கும். ஆனா அவங்க எந்த நேரமும் அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் இந்த வேலை செய்யறேன், புத்தகம் எழுதுற வேலை இருக்கு, நான் இந்த வேலை செய்யறேன், புத்தகம் எழுதுற வேலை இருக்கு, ஐயோ மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து இந்த புத்தகம் எழுதிடணும், பிள்ளைய இங்க வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்து புத்தகம் எழுதிடணும், இப்படி சிறப்பான நோக்கம் வச்சிருப்பாங்க. அதை வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் கூட வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நேரம் இப்ப 1 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சா அவர் கண்டிப்பா அந்த நாட்களுக்குள்ள முடிக்க மாட்டார். அவர் கடந்து போய்கிட்டே இருப்பாரு. நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும். அவர் சொன்ன அந்த தேதியில அதை முடிச்சிருக்கவே மாட்டாரு. இது பல பேருக்கு நமக்கே அந்த அனுபவம் இருக்கும். ஒரு வேலையை செஞ்சிடலாம்னு நினைப்போம். அதை தள்ளி போட்டு என்ன செய்வோம்னா, செய்யவே இல்லாத ஒரு நிலையில நிற்போம். ஒரு நாள் மனக்கவலைப்படுவோம். இது ஏன் நடக்குதுன்னா, இது மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு முரண்பாடுன்னு சொல்றாங்க. இந்த முரண்பாடை எப்படி களையலாம்? இது எல்லாருக்குமே நடக்குது, எனக்குமே நடந்திருக்கு. அப்போ இதை எப்படி களையலாம் அப்படின்னா, முதலா நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ சகோ அதத்தான் சொன்னாரு. ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையில ஒரு எழுத்தாளரா இருந்தா அவர் என்ன செய்யணும், முதல் வார்த்தையை முதல்ல எழுதணும். முதல் வார்த்தை எழுதணும், அடுத்த 2வது வார்த்தை தானா வந்துரும், 3வது வார்த்தை அடுத்து வந்துரும். இந்த ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு நமக்கு கடினமா இருக்குமா? நான் இப்போ ஓடணும்னு நினைக்கிறேங்க, ஒரு மாரத்தான்ல ஓடணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் செய்ய மாட்டேன். ஆனா என்ன செய்யலாம், இந்த நம்ம தெருவுல ஒரு நடந்துட்டு வரலாம், அடுத்த நாள் கொஞ்சம் கூடுதல் அடுத்த தெரு வரைக்கும் நடக்கலாம். இதத்தான் இந்த இக்கிகை நமக்கு சொல்லி தருது. இத வந்து எல்லாரோட வேலையிலையும் நீங்க இத கண்டிப்பா கடைபிடிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இது. பார்க்க வந்து நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது வந்து சின்ன காரியமா ரொம்ப எளிமையா தோணலாம். ஆனா நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய பலனை உருவாக்கும். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒரு விஷயத்த நமக்கு கத்துத்தரும் இந்த பழக்கம். இதுதான் அந்த திளைத்திருக்கும் நிலை, மனநிலைன்னு சொன்னாங்க இல்லையா, அது இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப அழகா நம்ம ஐயன் சொல்லியிருக்காரு, ஒள்ளும் வாயெல்லாம் வினை நின்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய், வேணான்னு சொல்லல, செய், முயற்சி செய். ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே, நல்லதுதான், செய். ஒல்லாக்கால் ஒருவேளை உனக்கு முடியல, அதை செய்ய முடியவே இல்லை அப்படின்னா, செல்லும் வாய் நோக்கி செயல். ஒரு இலக்க வச்சிருக்கோம், அதை முடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரம்ப புள்ளிய ஆரம்பிச்சு விடு, அந்த வழியில பயணப்பட ஆரம்பி. நீ முடிக்கணும்னு நான் சொல்லல, அந்த வழியில பயணப்பட ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படிங்கிறாரு. இத ரொம்ப அருமையா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு குறள் ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு எல்லாரும் இந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கோம். எல்லா மேற்கோள்லையும் சொல்லிடுவோம். நமக்கு யாரெல்லாம் பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் இதை நாம சொல்லியிருப்போம். குறள் தெரிஞ்சவங்களும் சொல்லுவோம், தெரியாதவங்களும் சொல்லுவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அந்த ஒரு சொல்ல மட்டும் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அடுத்த வரியை நாம எப்பவாவது நம்மளோட எல்லா கவனத்தையும் அதுல வச்சு பார்த்திருப்போமானா பார்த்திருக்க மாட்டோம். இப்ப நான் சொல்றேன், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும், உங்களை சூழல் தள்ளுனா கூட உயர்வா நினைங்க,
உயர்வா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நினைவை சரிவர நிறைவேற்ற முடியாம உங்க சூழல் உங்களை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அந்த எண்ணத்தை, அந்த இலக்க நீங்க தள்ளிராதீங்க, நீர்த்து போக வச்சிடாதீங்க. இலக்க கண்டிப்பா அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுங்க. அந்த சூழல் உங்களை தள்ளினாலும் நீங்க தள்ளாம உள்ளியதெல்லாம் உயர் உள்ளணும். என்ன சூழல் இருந்தா கூட உயர்ந்ததா நாம நினைக்கணும். நிறைவா ஒரே ஒரு குறள் மட்டும், எனக்கு என்னவோ தெரியல, ஐயனையே தான் சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி தோணுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் என்ன அப்படின்னா, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். என்னால இதை செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க. மற்றவங்களால செய்ய முடியாத கூட நான் செய்வேன். அருமை உடைத்து, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல. அருமை உடைத்தென்று அசாவாமைங்கிறது தொடர் முயற்சி. அப்படி ஒண்ணுமே கிடையாது. தொடர் முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சா அந்த முயற்சியே உங்களுக்கு பெருமையை தரும் அப்படிங்கறதான் வள்ளுவ பேராசான் விதவிதமா நமக்கு பல குறள்கள்ல சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க குறள் ஒன்று மட்டும் படிச்சுட்டா போதும், நம்ம வாழ்க்கையில இக்கிக்கை படிச்ச மாதிரி, வாழ்க்கையின் ரகசியத்தை படிச்ச மாதிரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய குறள்கள் இதுக்கு சொல்லலாம். திருக்குறள் படிக்க ஆரம்பிங்க. இலக்கணம் இக்கிக்கை தொடரும். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. திருச்சபைக்கு நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அறியாமையிலிருந்து விடுபடு என்கின்ற மைய சிந்தனையை இந்த வார சிந்தனையாக எடுத்து பயணித்து வருகின்றோம். அதில் இன்று அன்பு சகோதரி கலைச்செல்வி லிங்கம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக இகிகை என்கின்ற நூலில் வாயிலாக நமக்கு கொடுத்திருந்தார். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்க இருக்கின்றார். இலக்கென்னும் இகிகை இன்றைய சிந்தனை களமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் என்கின்ற மைய சிந்தனை இன்றைய சிந்தனை களமாக அமைந்துள்ளது. நிறைய இல்லைகளை கடந்து எல்லைகளை கடக்க ஆரம்பிப்போம். நமது வாழ்வியல் நோக்கத்தை கண்டடைவதற்கான வழிமுறையே இந்த ஈகை என்கின்ற நூல் நமக்கு எடுத்துரைக்க துவங்குகின்றது. நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலிலும் உட்கார்ந்திருந்தால் அந்த இடத்திலேயேதான் இருக்க துவங்குவோம். ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் வாழ்வியலின் நோக்கம் நமக்கு பிடிபடும் என்று அன்பு சகோதரி அவர்கள் சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். ஜென் குருவாகிய மொரிட்டா அவர்களுடைய சிகிச்சை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மனதிற்குள் செல், உணர் என்பதை மையப்படுத்தியதாக இந்த சிகிச்சை முறை அமைந்துள்ளதை குறிப்பிட்டிருந்தார். மன இயல்பிற்கு மாறாக எதுவும் செய்ய வேண்டாம். அந்த சூழலை அப்படியே எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கழுதை ஒன்றை ஒரு கம்பத்தில் கட்டியிருந்த பொழுது அந்த கயிற்றை இறுக்கி கழுத்தை நெருக்கக்கூடிய சூழலை எதிர்கொள்ளும். அதுபோல ஒரு
சவாலை எதிர்கொள்ளும் பொழுது அதை நாம் அப்படியே இருந்து ஆற்றுப்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கழுதையை போல கழுத்தை இறுக்கிக் கொண்ட பின்பு நம்மால் நகரக்கூட முடியாத சூழல் ஏற்படும். மன உளைச்சல் ஒருவேளை உங்களுக்குள் ஏற்படும் பொழுது 1/2 மணி நேரம் அவர்களை பற்றி என்ன விமர்சிக்க வேண்டுமோ பேசிவிட்டு அதன் பிறகு அப்படி ஒரு செயலை வாழ்வில் செய்ய வேண்டாம் என்பதை தமது வாழ்வியலில் கடைபிடித்து வரக்கூடிய பழக்கத்தை பற்றி அன்பு சகோதரி அவர்கள் வெகு சிறப்பாக சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டார். இன்பமோ துன்பமோ உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உணர்வுகளோடு பயணிக்க முயற்சி செய்யுங்கள். அந்த உணர்வு மேலோங்கி உள்ள சூழலிலும் தொடர்ந்து உங்கள் பணியை ஆற்றுங்கள். அம்மா வீட்டில் என்ன ஒரு சூழல் இருந்தாலும், கடினமான தருணம் இருந்தாலும், அவருடைய சமையலை அவர் செய்து கொண்டிருப்பதை போல, குடும்பத்திற்கான, குழந்தைகளுக்கான பசி ஆற்றுவதற்கான அவரது தொடர் செயல்பாடுகள் இருப்பதை போல, அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சொலவடை போல தொடர்ந்து உங்கள் பணியாற்றுங்கள். இக்கட்டான தருணங்களிலும் மற்றவர்களுக்கு இக்கட்டான சூழலை எதிர்கொள்பவர்களுக்கு எந்த சூழலிலும் அறிவுரைகள் வழங்க வேண்டாம். உடனிருத்தலை வழங்குவதே ஆக சிறந்த பரிசு என்று அன்பு சகோதரி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆம், அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விடயங்களில் அவர்கள் கரையும் பொழுது மெல்ல மெல்ல அந்த சூழலை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். மொரிட்டா சிகிச்சை வாயிலாக தனிமைப்படுத்துவது, அவர்களுக்கு சிறு சிறு வேலை அளிப்பது, சிறு கடினமான வேலைகள் தரும் பொழுது அந்த வேலை சார்ந்து பேசலாம் என்கின்ற சூழலை ஏற்படுத்துவது என்கின்ற வகையில் அடுத்த படிநிலையாக சற்று மன தெளிவுறும் பொழுது தியானம் செய்யக்கூடிய படிநிலைக்கு அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் என்பதை குறித்தும் குறிப்பிட்டார்கள். வருங்காலங்கள் மன மருத்துவர்கள் அதிகமாக உருவாகக்கூடிய காலத்தை நோக்கி நாம் பயணித்து வருகின்றோம் என்பதை குறித்தும் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். நைக்கான் தியானம் ஒருவரிடம் கடினமான சூழல் ஏற்படும் பொழுது என்ன வாங்கினேன், என்ன அவர்களுக்கு நான் கொடுத்தேன், நான் என்ன அவர்களுக்கு பிரச்சனையை சவாலை ஏற்படுத்தினேன் என்பதை நமக்குள் நாம் ஆழ சிந்திக்கும் பொழுது, ஆம், அந்த மனதிற்குள் சென்று உணர்வுகளை ஆயும்போது நமக்கான விடைகள் இவ்வாறாகத்தான் வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மை இன்னும் மெருகேற்றிக் கொள்வதற்கான சூழலை அது உற்பத்தி செய்யும் என்பதை அன்பு சகோதரி அவர்கள் சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். கடும் கோபம் உங்களுள் எழுகின்றதா? யாரை பற்றியேனும் கடுமையான கோபம் உங்கள் மனதில் தாக்கத்தை விதைக்கின்றதா? தொடர்ந்து 3 நாட்கள் கடுமையான கோபத்துடன் அவரை பற்றி நினைக்க முயற்சி செய்யுங்கள். அப்படி நம்மால் இயலாது. சிறிது நேரத்தில் அதை விட்டு பின் வாங்க துவங்கி நமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப துவங்குவோம். ஆம், மனதால் கூட கோபப்பட வேண்டாம் என்று திருவள்ளுவ பெருந்தகை கூறுகின்றார். அவ்வாறு மனதால் கூட கோபப்படாத சூழல் எண்ணியதை எண்ணியவாறு அடைவதற்கான வழிகளை நமக்கு உற்பத்தி செய்யும். இந்த பிரபஞ்ச பேராற்றலும் நமக்கு உறுதுணை புரியும் என்பதை ஆணித்தரமாக மனதால் கூட கோபப்பட வேண்டாம் என்கின்ற பயிற்சியினை முயற்சி செய்ய அன்பு சகோதரி அவர்கள் இன்றைய சிறப்புரை வாயிலாக வலியுறுத்தினார். எண்ணம் திண்ணமாக இருப்பது நிகழ்காலத்தில் நிகழ கற்ற துவங்குவது. குறிப்பாக எண்ண குவிப்பு. ஏதேனும் ஒரு இடத்திற்கு சுற்றுலா சென்றால்
அந்த இடத்தை, அந்த சூழலை அனுபவிக்க துவங்குவது போல, நமது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் என்ன குவிப்பை மேற்கொள்ள துவங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். நீரைப் போல வாழத் துவங்குங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரு பாத்திரத்திற்குள் சென்றால் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு நிலத்திற்குள் சென்றால் அந்த நிலத்தின் நிறத்தை பூசிக்கொள்கின்றது. இதுபோல இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் சிறந்த பயணமாக மாற்றம் பெறுகின்றது. ஒவ்வொரு செயலையும் லயித்து செய்யும் பொழுது நம் மனதிற்குள் ஒரு சிறு மகிழ்ச்சி உருவாகின்றது. அது நமது வேலைகளை துரிதப்படுத்த துவங்குகின்றது. இன்றைய வாழ்க்கையில் சிறு சிறு காணொளிகளாக நாம் காணும் பொழுது நமக்குள் ஒரு மகிழ்வான உணர்வு ஏற்படுகின்றது. அதற்கான ஹார்மோன்கள் நமக்குள் சுரக்கின்றன. இவை நமக்கு ஒரு போதையை அளிக்கக்கூடிய, ஒரு வெற்றியடைந்த உணர்வை தரக்கூடிய ஒன்றாக நமது மனதிற்குள் இருக்கின்றது. இந்த வெற்றி அனுபவம் நமக்குள் பல தோல்வி விதைகளை விதைக்க துவங்குகின்றது. மது, போதை எந்த அளவிற்கு தீயதோ அதுபோல நாம் குறுகிய காணொளிகள் வாயிலாக அதன் கருத்தை உட்கொள்ளாமல் அந்த அதிவேகமாக கடந்து செல்லும் பழக்கத்தை நமக்குள் நாம் விதைத்து நம்மை நாம் ஏமாற்றி வருகின்றோம் என்பதை அன்பு சகோதரி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டே நொறுக்கு தீனி சாப்பிடுவதும் மிக போதையை விட அதீத ஆபத்து நிறைந்தது என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். நிலைத்த, நீடித்த, நிலையான மகிழ்ச்சியே வாழ்வியலின் வெற்றி. அதை நிலையான செயல்கள் வாயிலாகத்தான் நம்மால் உண்டாக்க இயலும். சதுரங்க போட்டியில் பங்கேற்கும் ஒருவரை போல, அறுவை சிகிச்சை செய்யும் நிபுணரை போல, மகிழுந்து ஓட்ட கற்றுக்கொள்ளும் ஒருவரை போல நமது கவனம் முழுக்க அந்த செயலில் குவியும் பொழுது நமக்குள் சிறு மகிழ்ச்சி ஏற்பட்டு அது நம்மை உந்தித் தள்ளக்கூடிய ஒன்றாக நம்மை பரிமாற்றம் செய்கின்றது என்பதை அற்புதமாக குறிப்பிட்டிருந்தார். சவாலான விடயங்களை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு உதாரணமாக வேள்பாரி நாவலை 4 முறை தாம் தொடர்ந்து வாசித்த அனுபவத்தை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார். திறமைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை மேற்கொள்ள வேண்டாம், அது நமக்கு பதட்டத்தை உருவாக்கும் என்பதையும், ஜப்பானிய மொழியில் நான் இகிகை நூலை படிக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தால் அது என் திறமைக்கு அப்பாற்பட்டது, அப்பொழுது எனக்குள் பதற்றம் ஏற்படும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் பெறுபவர்கள் அடுத்த கடுமையான உழைப்பிற்கு ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் வெற்றியில் திளைப்பதில்லை என்பதையும், மனத்தடையை இந்த வெற்றியில் திளைத்தல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது என்பதையும் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு எழுத்தாளரின் நோக்கம் ஒரு நூலை எழுதி முடிக்க வேண்டும் என்று இருந்தால் அவர் ஒரு சிறு வேலைக்கு பிறகு முடிக்கின்றேன், அடுத்த வேலைக்கு பிறகு முடிக்கின்றேன், நாளை முடிக்கின்றேன் என்கின்ற தள்ளி போட்டு அவருடைய எல்லையை கடந்து அந்த நூலை எழுதாமல் அவர் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இதை மனதின் முரண் என்று அன்பு சகோதரி அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மனதின் முரணை களைவதற்கு நாம் சிறு அடிகளை முதலில் எடுத்து வைக்க வேண்டும். ஒரு எழுத்தையாவது முதலில் எழுத முயற்சிக்க வேண்டும். மாரத்தான் போட்டி ஓடுவது எனது இலக்காக இருந்தால் முதலில் எனது தெருவில் இன்று நடப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நாளை பக்கத்து தெரு வரை நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக உதாரணங்கள் வாயிலாக குறிப்பிட்டார். ஆம், வாழ்வியலில் நாம் பயணப்பட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செயல்களையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வதற்கான இன்றைய சிந்தனையோடு பொருத்தி நமது வாழ்வியல் பயணத்தை இன்னும் சிறக்க செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஆம்,
அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிருப்போம். நமது வேலைகளை இடைவிடாமல் செய்து கொண்டு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்போம். நமது வாழ்வியலை செம்மைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இலக்கென்னும் இக்கிகை அப்படின்ற ஒரு அருமையான புத்தகம், இக்கிகை புத்தகத்திலிருந்து இன்றைக்கும் கலைச்செல்வி அம்மா அவர்கள் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து எப்படி வெளியே வர்றது மற்றும் சில இக்கட்டுகளை நாமே இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரியான இக்கட்டுகள் ஒரு மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்குள்ள போறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரி நிறைய தகவல்களை அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றிங்க அம்மா. விஸ்வநாததாசன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்திலே 1077வது நாளாக எழுமின் இலக்கணம் இக்கிக்கை என்ற தலைப்பினிலே அம்மா கலைச்செல்வி லிங்கம் அவர்கள் மிக அருமையாக காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கறது மாதிரி ஊக்கமுடைமையை மிக அருமையாக அவங்க எடுத்து கொடுக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு தெரியும், அடுத்த வரி தெரியாது. இதெல்லாம் உண்மையை சொல்றாங்க. நான் கூட ஒரு பேட்ச் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கிறேன் எங்க திருக்குறள் வளர்ச்சி பட்டறை உறுப்பினர்களுக்காக. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மேல திருக்குறள் வளர்ச்சி பட்டறை அப்படின்னு போட்டு. இப்ப அடுத்த வரி என்ன அப்படிங்கிறத பலருக்கு தெரியாது. மற்றது தள்ளினும் தள்ளாம நேர்த்து. இதற்கு இதே போல உள்ள இன்னொரு திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனே. எவ்வளவு அருமை! நீ சினம் கொண்டிருந்தீன்னா அந்த சினமே உன்னை கொல்லும். அதனால எண்ணியவற்றையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கறது மிக அழகாக, எப்படி சொல்றதுனே தெரியல. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியா திண்ணியராக பெறும். இது செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? வெகுளாமையை விட்டுறணும், கோபத்தை விடணும் அப்படிங்கறது மிக அருமையா சொன்னாங்க. வினை எப்படி செய்யறதுங்கிறதுக்கு அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். தொடர் முயற்சி எடுப்பா. ஒரு ஒலிம்பிக் வீரன் போயிட்டு இருக்காங்க, அவன் அதோட வெற்றி அடைஞ்சவன அப்படி விட்டு போயிட மாட்டான். அவன் எவ்வளவு சிரத்தை அடுத்த ஒலிம்பிக்கு தயாராகிட்டே இருப்பான். அந்த விடாமுயற்சிக்கு ஐயன் திருவள்ளுவருடைய அந்த ஆழ்வினை உடைமையில மிக அருமையா சொல்லு. அதைத்தான் அம்மா 68 வினை செயல் சொல்றாங்க. உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கிச்சே. மிகவும் மிகவும் அருமை. இதை கேட்டவுடனே இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு வாரம் முழுமைக்குமே பெரிய அறிவுக்கு ஒரு தீனி, நம்ம முயற்சிகளுக்கு ஒரு தீனி. இந்த மாதிரி இக்கிக்கை ஜப்பான் மொழியில இருந்தாலும் தமிழுக்கு நமக்காக நமக்கு புரியும்படியாக அந்த புத்தகம் சிறிய புத்தகம் தான். அம்மா வீட்டுக்கு ஒரு தடவை போய் அந்த புத்தகத்தை நேரடியா பார்த்தேன். இன்னும் வாங்க மனசு வரல. ஏன்னா இதை கேட்கணும், இதை கேட்டு முடிக்கிற வரையும் நம்ம புது புத்தகம் வாங்கணும், அதை படிக்க ஆரம்பிச்சு இதை விட்டுருவோமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். வாருங்கள், வளருங்கள், வாழ்த்துகிறோம். இந்த இனிய பயணத்திற்கு எங்களையெல்லாம் அழைத்து செல்கின்ற ஐயா சரித்திர படைப்பு நிகழ்வினுடைய ஐயா அவர்களுக்கு, ஆரோக்கிய பிரிட்டா அவர்களுக்கும், கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். எழுமின் இலக்கென்னும் இக்கிகை. கலைச்செல்வி இந்த நூல் பத்தி பேசுற எல்லா சமயங்களையும் நான் மறக்காம கேட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையும் பேசுறப்போ புதுமையா அந்த நூல்ல உள்ள கருத்துக்களையும் இவங்க வாழ்க்கையில பார்த்ததை, கேட்டதை, அனுபவிச்சதை திருக்குறளோட மற்ற நூல்களோட இணைச்சு சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைக்கும் அப்படித்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம
சமையல் பண்ணிக்கிட்டே நல்லதை வந்து கேட்போம். அதே போல் இந்த செயலை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். சில சமயம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்குவோம். ஆனால் அடுத்தடுத்து வேலை வந்துடும். எது எப்படி இருந்தாலும் ஒரு படைப்பாளி நிறைய படைப்புகளை கொடுக்குறாங்க. இறையன்பு ஐயா எவ்வளவோ எழுதுறாரு. அவரும் பணியில் இருந்தவர் தான். அதே 24 மணி நேரம் தான் நமக்கு. நாம் பணியில் இருக்கிறோம், வீட்டு பணியும் செய்கிறோம் தான். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக அதற்கு நேரம் ஒதுக்கி நம்ம நினச்ச அந்த இலக்கை அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எண்ணத்தை விட சொல்லை விட இங்கே செயல்தான் நம்ம யாரு அப்படின்னு காட்டுது. அப்போ அந்த செயலை நம்ம செஞ்சிடணும். இன்னைக்கு மனநோய் நிறைய இருக்குது, உண்மைதான். என்றைக்கு ஒவ்வொருத்தரும் தனியா இருக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ அது ஒரு வகையான நோயை உருவாக்கும். கேட்டா நான் சுதந்திரமா இருக்கிறேன், இது எனக்கு சரியா இருக்கு, நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க. தனியா இருக்கலாம், தப்பு இல்லை. 10 பேர் இருக்கப்போ நம்ம தனிமையாகவும் இருக்கலாம், அதுவும் தவறு இல்லை. ஆனாலும் காலமெல்லாம் அப்படின்றது தன்னலத்தோட ரொம்ப இருக்கிறது அதெல்லாம் சரியா வராது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மனசையும் நல்லா வச்சுக்கணும். இனிமையான சொற்களை நம்ம வந்து பேசணும். அன்பான அரவணைப்பான அந்த சொல்லு இருக்கணும். ரொம்ப முக்கியம் செயல்தான். ஒரு செயலை எப்படி செய்யறதுன்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நிறைவா அம்மா சொன்ன கருத்துக்கள் எல்லாருக்கும் பயனுடையதான், எல்லா விதத்திலையும் பயனுடையதான். முதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த திருக்குறளை படித்த போது உண்மைக்கே படித்து முடிச்சுட்டு வியப்பாக உட்காந்துருந்தேன். எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காரு ஐயன் வள்ளுவர்னு. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அந்த திருக்குறளை முதல்ல வகுப்பில் நான் சொல்லி நிறைய அது சார்ந்த கருத்துக்களை சொல்கிறேன். அதில் ஒன்று மட்டும்தான், பிள்ளைங்களுக்கு சொல்கிறப்போ ஆங்கில பாடம் கடினம்னு நினைக்காதீங்க. ஆசிரியர் பாடம் நடத்துறது நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க, டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர்ட்ஸுக்கு தமிழில் பொருளை தமிழ் அகராதி வாங்கி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 7 பத்திகள் இருக்குது அப்படின்னா அசரக்கூடாது. ஒரு 2 பத்திகளை முதல்ல படிச்சுக்கோங்க, அதிகாலையில் படிங்க, அடுத்து மற்றதை படிங்க. எழுதி பாருங்க. 10 முறை எழுதிட்டீங்க அப்படின்னா, சில பிள்ளைங்க 5 முறை எழுதுகிறப்போ பிழை இல்லாமல் எழுதிடுவீங்க. 10க்கு 8 மார்க் வாங்கிடுவீங்க. இன்றைக்கு படிக்கிறீங்களா, 2 நாள் கழிச்சு படிங்க. இந்த வாரம் படிக்கிறீங்களா, அடுத்த வாரம் படிங்க, திரும்ப படிங்க, தேர்வு நடக்கிற வரைக்கும் படிங்க. உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும். இதைத்தான் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மளே நாம நான் நல்லா படித்தேன், தொடர்ந்து படித்தேன், புரிஞ்சு படித்தேன், நிறைய மார்க்கு வாங்கிட்டேன். அந்த மார்க் வாங்கின உடனே கண்ணுக்குள்ளே வச்சுக்கோ அந்த மார்க்கை. 10க்கு 9, 8. அப்போ அதுவே உனக்கு அடுத்தடுத்து எல்லா பாடங்களையும் படிக்க தோன்றும். படித்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் ஆர்வம் வரும். அப்புறம் நம்ம சிறந்த ஒரு அறிவாளியாக மாறிடலான்னு இந்த திருக்குறளுக்காக இதை சொன்னேன். இன்னும் நிறைய சொன்னேன், இருந்தாலும் அம்மா சொன்னோன்னே எனக்கு அது நினைவு வந்தது. அம்மா, நீங்கள் இன்னைக்கு பேசியபடி செயலை வந்து நாம் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். சொல்லிட்டோமே அப்படின்னு நம்ம திருப்ப நினச்சி நல்லபடியாக செயலை செய்யணும். இன்றைக்கு நீங்கள் பேசியதில் நான் எடுத்துகிட்டு போகிறது இதுதான், செயலை நல்லா செய்யணும், இலக்கை கட்டாயம் அடையணும். எந்த ஒரு காரணத்தையும் நம்ம வந்து சொல்லவே கூடாது. உங்களோட குரல் ரொம்ப அருமையாக இருக்குமா, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு குரல். உங்களோட தமிழ் சொற்கள் அருமையாக இருக்கும், பல நூல் அறிவு பெற்றிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப வாழ்வியலோடு சேர்த்து சொல்கிறதுனால எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்குது. உங்களை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் அம்மா, பாராட்டுகிறேன் அம்மா, நன்றிகள் அம்மா. ஆரோக்கியபுரிட்ட ஐயா, அவங்க பேசின எல்லாத்தையும் தொகுத்து அருமையாக சொல்லிட்டீங்க. நேற்று நான் அசாரக்கோவை பேசுகிறதையும் அப்படியே சொன்னீங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் என் வேலையை செஞ்சுட்டு அத்தனையும் கேட்டேன் திருப்ப. அன்றைக்கு கற்பவளையமாக அருமையாக சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்கள் பொறுப்பேற்று தொடர்ந்து ரொம்ப அருமையாக செய்கிறீங்க. கற்பவள்ளி, உங்களோட நெறிய ஆளுகை சிறப்பு. விஸ்வநாத ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, அருள் சேவியர் ஐயா, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ராமச்சந்திரன் ஐயா, எல்லாருக்குமே. ஏன்னா நான் நினைப்பேன், இந்த தளத்தில் இணைஞ்சு பெரும்பாலும் நான் கலந்துக்கிறேன், நிறைய நான் கேட்குறேன். அதுவே என்னை நல்ல முறையில் வாழ வைக்குது.
என்னோட மாணாக்கருக்கு சொல்லுவதற்கு எனக்கு அது வந்து தேவையான செய்திகளாகவும் இருக்குது. நம்ம தொடர்ந்து இதில் பயணிக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. எப்பவும் போல உங்களுடைய அன்பு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோ கலைச்செல்வி அவர்கள் இன்று இலக்கணம் இக்கிகாய் அந்த புத்தகத்தை இருக்கு, என்கிட்ட புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே சும்மாவே கிடக்கு இந்த செல்ஃப்ல. சரி எப்படா படிக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப கலைச்செல்வி சகோ உரை கொடுக்கும்போது சரி புத்தகத்தை அப்புறம் படிச்சுக்கலாம், கலைச்செல்வி சகோட்ட வந்து நம்ம நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவங்க பேச்சே பாருங்களேன், அவங்க குரலும் சரி பேச்சு சரி அவ்வளவு உற்சாகமா இருக்கு. எவனாலும் தூங்கிட்டு இருந்தா கூட டப்பு எந்திரிச்சு உட்கார்ற அளவுக்கு அவங்களுடைய உற்சாகமான குரல். அந்த வித்யா கௌரி அம்மா சொன்ன மாதிரி அந்த அந்த சொற்கள், தேர்ந்தெடுக்கின்ற சொற்கள், அந்த உச்சரிப்பு, அதுதான் அவங்களுடைய கூடுதல் சிறப்பா இருக்கும். அவ்வளவு அழகா இன்னைக்கு சிறப்பா பேசினாங்க. வாழ்த்துக்கள் சகோ கலைச்செல்வி சகோ. ஆனா இருந்த எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த கோபத்தை பத்தி பேசும்போதுதான் நல்ல ஒரு உணர்வு பட்டுச்சு. கோபம்ங்கிறது நான் இப்ப சமீபத்துல ஊர்ல போயிருந்தேன். ஒரு 2 பக்கத்து வீட்டுக்கு செம சண்டை. அப்ப பயங்கரமா பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு சின்ன சண்டை. ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு தெருநாய் வளர்க்குறாங்க. அது அந்த வீட்டுல போயிட்டு ஏதோ குழியை பறிச்சிருக்கு போல. அது ஏதோ மண்ணா நோண்டி இருக்கு போகும் அது. அதுக்கு போயிட்டு அந்த அந்த வீட்டுல அந்த நாயை தடி எடுத்து அடின்னு வச்சு, குட்டி நாய் தான். அதுக்கு அந்த இன்னொரு வீட்டுல எதிர்த்த வீட்டுல இருக்கவங்க அந்த நாயை வந்து கொஞ்சம் பாசமா வளர்க்குறாங்க. ஒரு மனச்சர்ச்சி இருக்க, ஒரு வாயில்லாத ஜீவனை போட்டு இப்படி அடிக்கிறியே, அவ்வளவுதான். இதுதான் கான்வர்சேஷனே நடந்தது. இதுதான் நடந்தது. நான் நாயை தண்ணடி அடிச்சேன், உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு அப்படி சண்டை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சண்டை. அந்த சண்டை மூலமா என்னென்னமோ குடும்ப பிரச்சனைகள், அந்த பிரச்சனை, இந்த எல்லாத்தையும் உள்ள இழுத்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வந்து நான் ஒரு போன மாதம் சந்தித்த ஒரு இது. இப்ப இந்த மாதம் போனேன், 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப சகோ பேசும்போது நினைச்சேன், அதாவது கோபம் அந்த நேரத்துல என்னமோ தெரியல, ஏதோ ஒரு அந்த இது சொன்னாங்க பாருங்க, டொக்கமைன் அது சுரப்பிகள் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி அந்த உணர்வு அந்த நேரத்துல அப்படியே நம்மளை கட்டுப்படுத்த முடியாம அந்த இது வருது. அதே கோபம் அவ்வளவுதான். எதுக்கு எவ்வளவு லிமிட், ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டுக்கு மேல போய் திரும்ப எவ்வளவுதான் எக்ஸ்ட்ரீமா போக முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போக முடியாது, திரும்ப இறங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க சொல்லும்போது அந்த இந்த நிகழ்வு ஞாபகம் வந்தது. ஸோ கோவப்படுறதுனால யார் மேல கோவப்படுறோமோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கோவப்படுறவங்களுக்கு தான் பிரச்சனை. அது அந்த நேரத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய இதய துடிப்பு அதிகமாகும். அந்த நேரத்துல நமக்கு எந்த சிந்தனையும் வராது, ஒரு நிதானம் இருக்காது. அதனால நமக்கு தான் பிபி அது இதுன்னு நிறைய வரும். அதனால நம்மளை நாமே அழிச்சுக்கிறது தான் கோபம். ஸோ அவங்க சொல்லும்போது அந்த நிகழ்வாங்க. கலைச்செல்வி சகோ எப்போதுமே அவங்களுடைய பட்டிமன்ற பேச்சாளர், பல பன்முக திறனாளர். இந்த கவிதையெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்ப வெளியிடுவாங்க தெரியல. இன்று நம்ம சரித்திரம் படிப்போம் அவையில இன்னைக்கு அழகான உரை நிகழ்த்தியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சகோ கலைச்செல்வி சகோ. இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய நிறைய எதிர்பார்க்கிறேன். வாங்க, வணக்கம், வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் வணக்கம், நீங்க பேசுறீங்க. அம்மா வணக்கம்.
சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுமின் இலக்கென்னும் இக்கிகாய் என்ற அந்த ஜப்பானிய நூலின் திறனாய்வினை அன்பு அம்மா கலைச்செல்வி அம்மா அவருடைய அந்த பேச்சிலே ஒரு கம்பீரம், ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சாற்றல் மிக்க அன்பு அம்மாவுடைய இன்றைய உண்மையிலேயே சொற்பொழிவு எல்லோரையும் கவனிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்களுடைய உரையில இன்னைக்கு ஒவ்வொரு செயல்களையும், அதாவது அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, இந்த சரித்திரம் படைப்பும் தளத்திற்கு காலையில் அனைவரும் கலந்து கொள்வதே ஒரு நல்ல ஒரு செயல் முயற்சி அப்படின்ற மாதிரி அம்மா அவங்க சொன்னாங்க. இது உண்மையிலேயே அவங்க சொன்னது ஒரு உண்மையிலும் உண்மை. இந்த நிகழ்வுக்கு வர்றதுனால இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பேச்சாளர்களுடைய வாழ்வியல், முக்கியமா இந்த வாழ்வியல்ல எப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறதுன்றது, காலையில எழுந்த உடனே இது மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகளை கேட்கும் போதே அன்றைய நாள் முழுக்க நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு உணர்வுகள் உள்ளுக்குள்ளும் உடலுக்குள்ளும் அற்புதமான ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான். காலையில எழுந்தது நம்ம இந்த பேச்சாற்றல் மிக்க அன்பர்களின் உரைகளை கேட்கும்போது ஒரு எனர்ஜி நமக்குள்ளே தோன்றுகிறது. இப்படி அம்மா காலையில சொல்லும் போது அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்துல இனி வரும் காலங்கள்ல இந்த மருத்துவம் சார்ந்த கல்வி தொடர்பாக படிக்கின்ற இது வந்து உளவியல் ரீதியான படிப்புக்கு தான் முக்கியமான ஒரு அதிகமாக படிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. இது உண்மையிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உண்மையிலும் உண்மை. நேத்து கூட என்னுடைய நண்பர் ஒருவர் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களை பேசிட்டு இருக்கும்போது இதுதான் அண்ணா நகர்ல இருக்காரு அவர், சென்னையில. இப்போ இவ்வளவு பெரிய பொருளாதார சூழல், மிகப்பெரிய மாளிகை எல்லாம் இருந்தோம், கணவனும் மனைவியும் தனிமையில இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல, நல்ல ஒரு பொருளாதார சூழல், அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே தரக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவான மனோ நிலை இல்லை, எல்லாம் தனிமையில பிரச்சனைகளோட உளவியல் பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது நேத்து ஐயா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்தை தான் அம்மா சொல்றாங்க. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, அதுதான் சொன்னாங்க அம்மா. காலையில நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, முதல்ல ஒரு நடை எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி. இது மாதிரி ரொம்ப அற்புதமான நம்ம வாழ்வியலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்த அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் சரித்திரம் படைப்போம் தளம் கூட எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. இந்த நிகழ்வுடைய, அதாவது முன்ன பின்ன வரவங்களை கேட்கறதுக்காக ஒரு பேச்சாற்றல் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு வரி விடாமல் எப்படி இவர்களால் திரும்ப சொல்ல முடியும்? உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதற்கு ஏதாவது தொழில்நுட்பம் ஏதாவது வைத்திருக்கிறார்களா? அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அம்மா கற்பகவல்லி அம்மா, ஆரோக்கிய பிரிட் ஐயாலாம், எப்படி உங்களால் இப்படி அவங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்ல முடியுது? மிகப்பெரிய ஆச்சரியம். நீங்கள் இது போன்று மேலும் சிறப்போடு இது மாதிரியான விடயங்களை சமூகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். ஐயா அவர்கள் வந்து இப்போ குறிப்பிட்டாங்க, அது ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு நீதிபதி அவர்கள் சந்தித்து பேசும்போது அவர்களுக்குள்ள தனிமையை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இது உண்மைதான். அதாவது வயது ஆக ஆக தனிமைங்கிறது வந்து அதுதான் இருக்கும், தனிமைதான் இருக்கும். அதுக்கு வந்து வேற வழியே இல்லை. இந்த குழந்தைகளாகட்டும் பேரம்பேத்திகளாகட்டும் அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையை ரசிக்கத்தான் போவாங்களே ஒழிச்சு, இந்த வயதான கட்டு இவங்களுக்கு எதுக்கு நான் வரணும், நமக்கு இருக்க 1000 வேலைங்கிற மாதிரி தான் போவாங்க. அதேதான் ஒரு இந்தியாவில் மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருந்த தேர்தல் ஆணையலா இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அதிகாரி. அவரு மதுரைக்கு பக்கத்துல சோழவந்தான்ல இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தானே எவ்வளவோ பெரிய அதிகாரங்களும் பணமெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அவர் நிலைமை வந்து எப்படின்னா, குழந்தைகள்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அவரும் அவருடைய மனைவியும் முதியோர் இல்லத்துல இருந்து முதல்ல அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அடுத்து அவரே இருந்தார்.
எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை பார்த்தீங்களா? எவ்வளவு அறிவா இருந்தாலும் இந்த சமூகமானது இந்த அறிவு சார்ந்த ஒரு மனித உழைப்பை, மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நான் அறிந்து கொண்ட உண்மை. மிகவும் அருமையா இருந்தது. இந்த இவங்க இப்ப அடுத்து ஒரு கேள்வியை கேட்ட ஐயா ஆரோக்கியப்பட்ட அவர்களும் கற்பவள்ளி அம்மாவும் எவ்வாறு உடனுக்குடன் அதை சொல்றாருன்னா, இது பல வகைகள் உண்டு. இது எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலில் அவர்கள் சாதாரணமாக சாதாரண மனிதர்கள் கேட்பது போல் கேட்பதில்லை, குறிப்பெடுத்து வைத்திருப்பார்கள். அது குறிப்பு இல்லாமலும் அவர்கள் ஆழ்மனதிலே இந்த இந்த அவர்கள் சொன்ன இப்ப இக்கியை பத்தி திரும்ப சொல்லுங்கன்னா அப்படியே அவங்க 3/4 மணி நேரம் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். உண்மையான வாழ்த்துக்களை உங்கள் இருவருக்கும் மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்களை தெரிஞ்சு அம்மா கலைச்செல்வி அம்மாவுடைய இந்த இந்த 50 நிமிட உரையாடலுங்கிறது அருமையா இருந்ததுமா. நன்றிமா, நன்றி. நன்றிங்க ஐயா. தொடர் பயிற்சி தான் திரும்ப நிறைய முறை நானும் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கும் போது தினம் தினம் எழுதி எழுதி அது சொல்லும்போது சரி இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அத மாதிரி எழுதி வைக்கிறதாங்க. அதையும் ஒரு சில இது சின்ன சின்ன குறிப்பு எடுக்கும்போது சில சமயம் அது சொல்லும்போது விட்டு போயிடும். அந்த மாதிரியும் இருக்குங்கய்யா. பயிற்சி மட்டும்தாங்கய்யா காரணம். பிரிட்டோ அவர்களும் சமீப காலமா ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒரு முழுமையான ஒரு தொகுப்புரையும் கொடுத்துட்டு இருக்காரு. அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். கலைச்செல்வி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். சிறப்பு சிறப்பு. மிக அருமையான ஒரு தருணம் இன்றைக்கு. நிகழ்கண லைஃப் பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது போல அந்த அங்கேயே இருக்கிறது, அந்த நிலையோட திளைச்சிருக்கிறது, அதைத்தான் நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ இன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு. சகோ உண்மையிலேயே நான் எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக சொல்லல, முதல்ல வியந்தது அதுதான். முன்னால எல்லாம் சாட்டன்னு ஒண்ணு இருந்தது. பெருந்தலைவர்கள் பேசும் பொழுது பத்திரிகையாளர்கள் வேகமா எழுதுறதுக்காக அதை பயன்படுத்தினாங்க. செய்தியை எதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நினைவு வந்தது நீங்க சொல்லும் பொழுது. எவ்வளவு விஷயத்த இயல்பா உள்வாங்கி அது எவ்வளோ வேகமா குறிப்பெடுத்திருந்தா கூட இவ்வளவு செஞ்சிருக்க முடியாது. மனசுல உள்வாங்கிருக்கீங்க. அது உண்மையிலேயே மிகச்சிறந்த வெற்றியா தான் நான் பாக்குறேன். நீங்க செய்யறது என்ன அப்படின்னா அந்த தவம் தான். இதைத்தான் இக்கிகை சொல்லி கொடுக்குது. ஒரே இடத்துல உட்கார்ந்து அங்கே நிலைத்திருங்கள். அது பெரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும் அப்படின்னு. ரொம்ப சிறப்பா இருந்தது உண்மையிலேயே. நீங்க மறுபடியும் அதை சொன்னது ஒரு 5 நிமிடத்துல 50 நிமிட உரைய முழுமையா சொல்ல முடியுமா? சொல்லிட்டீங்க. அருமை அருமை சகோ. அது மாதிரிதான் கற்பவள்ளி அம்மாவும் சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அருமை அருமை சிறப்பு. பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இறுதியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கணும், இந்த உலகத்துக்கே சொல்லிக்கணும் அப்படின்னா, உலகின் மிகச்சிறந்த சொல் செயல். செயல் செய்யும் பொழுது நம்ம நினைக்கிற எல்லாமே வந்துரும். இப்ப ஆரோக்கிய பிரிட்டோ சகோ செஞ்ச செயல் தான் இப்ப நம்ம எல்லாரையும் பேச வச்சிருக்கு. உண்மைதான். அந்த செயல் தான் வேணும் அப்படின்னு உலகத்துல எவ்வளவு பெரிய தத்துவ ஞானிகள் இருந்தா கூட அவ்வளவு பேரு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, செயலை செய், உன் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறதுதான். கடமை என்ன, அதை செய். ஒண்ணுமே செய்ய முடியலனாலும் சின்னதா ஏதாவது செய் அப்படிங்கறதான். அதைத்தான் இன்றைக்கும் நான் சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். கண்டிப்பா மற்றவங்களுக்கும் இத பயனுள்ள வகையில கடத்திருக்கேன் அப்படிங்கிற பெருமையோட நான் நிறைவு செய்யறேன் இந்த உரைய. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. அந்த இக்கிகாய் அப்படிங்கிறதே அந்த நிகழ்கணத்துல இருந்து அந்த வாழ்க்கைய வாழ்றதுதான். அத ஒவ்வொரு முறையும் நீங்க நமக்கு சிறப்புரை கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்காலத்துல இருந்து
உங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து அதை நாமளும் அனுபவிக்கிற அளவுக்கு அந்த எப்படி நம்ம எல்லாம் வாழ்க்கையில பயிற்சியாக கொண்டு வரலாம்ங்கிற அளவுக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் சிறப்பாக அதை பத்தி பகிர்ந்துக்கிறீங்கம்மா. மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. அருமையான உற்சாகம் நிறைந்த கருத்துக்கள், நன்றி, வாழ்த்துகள்னு பவளமணி அம்மா தன்னோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. நன்றிங்க அம்மா. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சரவணன் கண்ணா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.